அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1043. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 112. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மகனாருக்கும் அல்லாஹ் வாரி வழங்கி இருந்த அருட்கொடைகளை, நியாமத்துகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாரிசான பிறகு அல்லாஹ் வழங்கியவைகளை சொல்லி காட்டுகின்றார். வலகது ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா قال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين وورث سليمان داوود فقال يا أيها الناس علمنا منطق الطير وأوتينا من كل شيء إن هذا لهو الفضل المبين. நாம் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் ஞானத்தை வழங்கினோம். மேலும் அவ்விருவரும் கூறினார்கள், அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அவனை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். அவனை நம்பிக்கை கொண்ட தன் அடியார்கள் பலரை விட எங்களுக்கு சிறப்பை வழங்கினான். وحسر لسليمان جنوده من الجن والإنس والطير فهم يوزعون. சின்னமாக இது அல்லாஹ்வின் பின்னர் சுலைமான் தாவூதின் வாரிசானார். அவர் கூறினார், மக்களே, எங்களுக்கு பறவைகளின் பேச்சுகள் கற்றுத்தரப்பட்டுள்ளன, எல்லா விதமான பொருள்களும் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. சின்னமாக இது அல்லாஹ்வின் வெளிப்படையான அருளாகும் என்று. அதனை அடுத்து வஹுஸ்ஸிர லிசுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைரி ஃபஹும் யுஸஊன். மேலும் சுலைமானுக்காக ஜின்கள், மனிதர்கள் மற்றும் பறவைகள் ஆகியவற்றின் படைகள் திரட்டப்பட்டிருந்தன. மேலும் அவை முழுமையான கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தன. அப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படைகளும் அணிவகுத்து சென்றதாகவும், அதுபோதுதான் எறும்பு ஒன்று தன்னுடைய கூட்டத்திற்கு இந்த செய்தியை சொல்லியதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செவிமடுத்தார்கள், புன்னகை பூத்தார்கள் என்று வந்திருக்கின்றது. ஒரு முறை சுலைமான் அப்படைகளுடன் சென்று கொண்டிருந்தார். அவர்கள் அனைவரும் எறும்புகளின் பள்ளத்தாக்கிற்கு வந்தபோது ஒரு எறும்பு கூறியது, எறும்புகளை உங்களுடைய புற்றுகளில் நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படையினரும் தெரியாமல் உங்களை மிதித்து விடக்கூடாது. இதனை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் فَتَبَسَّمَ ضَاحِكًا مِنْ قَوْلِهَا وَقَالَ رَبِّي أَوْزِعْنِي أَنْ أَشْكُرَ نِعْمَتِكَ الَّتِي أَنْعَمْتَ عَلَيَّ وَعَلَى وَالِدَيَّ وَأَنْ أَعْمَلَ صَالِحًا تَرْضَاهُ وَأَدْخِلْنِي بِرَحْمَتِكَ فِي عِبَادِكَ الصَّالِحِينَ. சுலைமானது சொல்வதை கேட்டு புன்னகை பூத்து சிரிக்கலானார். மேலும் கூறினார், என் இறைவா, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ புரிந்த உபகாரத்திற்கு நான் நன்றி செலுத்திக் கொண்டிருப்பதற்காகவும், நீ திருப்திப்படுகின்ற நற்செயலை செய்து வருவதற்காகவும் என்னை நீ கட்டுப்படுத்தி வைப்பாயாக. மேலும் உன் அருளால் என்னை உன்னுடைய நல்லடியார்களில் சேர்த்து வைப்பாயாக. ஆம், ஆட்சி அதிகாரங்கள் வந்துவிட்டால் மமதைகள், ஆணவங்கள் வந்துவிடக்கூடாது. உலகிலேயே எவருக்கும் கொடுக்கப்படாத ஆட்சி அதிகாரங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. அவர்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹுக்கு உகந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்றும், நல்லடியார்களுடைய ஆன்மாக்களோடு தன்னுடைய ஆன்மாக்கள் கைப்பற்றப்பட வேண்டும் என்றும், நல்லடியார்களுடைய கூட்டத்திலே தான் இருக்க வேண்டும் என்றும், நல்லவர்களான நபிமார்களில் ஒருவரான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதோடு அவர்கள் தம்முடைய படைகளை பரிசீலனை செய்ததாக அல்லாஹ் கூறுகின்றார். وَتَفَقَّدَ الطَّيْرَ
فقال ما لي لا أرى الحدود أم كان من الغائبين لأعذبنه عذابا شديدا أو لأذهبنه أو ليأتيني بسلطان مبين. அப்பொழுதுதான் அவர்கள் படைகளை பரிசீலனை செய்து கொண்டிருந்த போது எல்லா பறவைகளும் வந்திருக்கிறதா என்று ஆராய்ந்தார்கள். பின்னர் கூறினார், என்ன விஷயம்? நான் ஹுதுஹுது மரங்குத்தி பறவையை காணவில்லையே, அது எங்காவது காணாமல் போய்விட்டதா? நிச்சயம் அதனை நான் கடுமையாக தண்டிப்பேன் அல்லது அதனை அறுத்து விடுவேன். இல்லாவிட்டால் பொருத்தமான காரணத்தை தாமதமாக வந்ததற்காக அது என்னிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதிக தாமதமின்றி அதுவும் வந்துவிட்டது. ஹுதுஹுதுவே, ஏன் தாமதமாக வந்தாய் என்று அவர்கள் கேட்டபோது, தங்களின் அறிவுக்கு வராத சில செய்திகளை நான் பெற்றிருக்கின்றேன். நான் சபா நாடு பற்றி உறுதியான செய்தியை தங்களிடம் கொண்டு வந்திருக்கின்றேன். அங்க மக்கள் மீது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை கண்டேன் என்று அந்த ஹுதுஹுது கூறியது. பெண்தான் அந்த மக்களை ஆட்சி செய்கிறாள், அது சபா நாடு என்றும் அங்கே அவர்கள் எவ்வாறு வழிபாடு செய்கிறார்கள் என்பதையும் அந்த ஹுதுஹுது விவரிக்கின்றது. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி